ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3 வகையான கஸ்டர்ட் மில்க் ஷேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். அதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் 3 ஸ்பூன் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் ஆறின பால் நம்ம வச்சுக்கலாம். இந்த 1/2 லிட்டர் தனியாக இருக்கட்டும். அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஆறின பால் வச்சுருக்கேன். இப்போது 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் இதை கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாயிரும். சைடில் வந்து ஒரு கொதி வரும். அந்த கரெக்டான ஸ்டேஜ் அமர்த்திடலாம். நம்ம பாருங்கள், போட்ட உடனேயே திக்காயிருச்சு. பாருங்கள், சைடில் லைட்டாக கொதிச்சு வருது. இந்த பக்குவத்தில் நம்ம வந்து அமர்த்திடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறின பால், 1 டம்ளர் பாலை நம்ம வந்து சேர்க்குறோம். இப்படி சேர்க்குறதுனால ரொம்ப கெட்டியாகாது, நம்ம குடிக்கிற பதத்தில் இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டு கெட்டியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷேக் தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. இது வந்து சப்ஜா விதை 2 ஸ்பூன் அளவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரத்தில் ஊறிடும். அது நிறைய கொஞ்சம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சோம்னா ஊறிடும். இப்போ அது 2 ஸ்பூனாக எடுத்து பிரித்து வச்சுருக்கேன். இது பாதாம் பிசின், உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. ஜிகர்தண்டாலெலாம் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க. 2 ஸ்பூன் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் 2 சொட்டு போட்டு கலக்கி வச்சுக்கிறேன் கலருக்காக. இப்போது மீதி 2 பவுலில் வந்து குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துருக்கேன், எல்லோ கலர் கிடைக்கிறதுக்காக. ஒரு சிட்டிகை அளவு போட்டாலே போதும், கலர் வரும். அப்புறம் ப்ளெயினாக 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கிளாஸில் நம்ம வந்து அந்த காய்ச்சினதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, ஆற வச்சு. கஸ்டர்ட் மில்கை நல்ல ஜில்லுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். அப்புறம் பாதாம் பிசின் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கிறத கலருக்கு ஏற்ற மாதிரி கலராக தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நம்ம மாற்றி சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ கஸ்டர்ட் மில்க் வந்து ஊற்றிக்கலாம். எப்போவுமே மில்க் ஷேக்ஸில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் சப்புன்னு ஆயிரும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்து நம்ம அப்போவே செஞ்சு குடித்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அது மேலே குங்குமப்பூ கலந்த பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். இடையில நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் கலக்கி வச்சுருந்த பாதாம் பிசின் கொஞ்சம் சேர்க்குறேன். ப்ளெயினாக உள்ளது சப்ஜா விதை கொஞ்சம் சேர்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கஸ்டர்ட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணால் மேங்கோ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே கஸ்டர்ட் மில்க் சேர்த்துட்டு பாதாம் பிசின் கலராக நம்ம 1 பை 1 போட்டுக்கலாம். மேங்கோ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மாம்பழத்தை வந்து மிக்சியில் நல்லா அடித்து வச்சுருந்தேன். அதையும் நான் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்போ தான் பாலோட மிக்ஸ் ஆகும். மேலே கொஞ்சம் போட்டுட்டு பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மேலே போட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மேங்கோ மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ் மில்க் ஷேக் செய்யலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரோஸ் மில்க் ஷேக்கில் மட்டும் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் வந்து ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. கொஞ்சம் எசன்ஸுமே நம்ம தனியாக கலக்கணும். எசன்ஸ் ஊற்றிருக்கேன், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். கஸ்டர்ட் மில்கோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த கலராக மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா, 1 பை 1 நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கஸ்டர்ட் மில்க் மேலே போட்டுட்டு
லாஸ்ட்டாக வந்து இந்த சப்ஜா விதை ரோஸ் மில்க் வச்சு கலந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி. இந்த நோன்பு டைம்லலாம் இது நல்லா குடித்தோம்னா நல்லா வயிறு குளு குளுன்னு இருக்கும். நம்ம பாதாம் பிசின் சேர்த்துருக்கோம், சப்ஜா விதை சேர்த்துருக்கோம். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாதாம் பிசின் ஒரு 8 பீஸ் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. அது ஊறிச்சுன்னா நிறைய கிடைக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.